அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் ரிஷபமனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/7/2025 அன்று. குரு பகவான் மிதுன மனையிலே தான் இருக்க போகிறார். புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார். சரி, எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 11/8/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது. சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் இருக்க போகிறாங்க. செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆனது இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கன்னி மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே இப்போ வக்ர நிலையில் இருக்கார். அப்போ பொதுவாகவே சனி அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டு, ஒரு மந்தம், ஒரு டல்லு, ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வக்ரமாக இருக்கும்போது என்னாகும், அந்த மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாகும். இப்போ நிற்க முடியாமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு வீட்டில் இருக்க மாட்டீங்க, அங்கே இங்கே எங்கேயாவது ஒரு இடத்தில் மனம் அலைந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கார். ராகுங்கிறது ஒரு பாம்பு. பாம்பு ஒரு இடத்துல நிற்குமா? நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அப்போது அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். அப்போ உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஃபியர் இருக்குது, ஒரு கவனம் வேண்டும், ஒரு அலர்ட் அப்படிங்கிறது இருக்கணும் கும்பராசி என்பர்கள். ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக பல வழிகளில் மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்தது. எல்லா விதத்திலும் அலைச்சல் திருச்சல் இருந்தது. நினச்சது நடக்கலை அப்படின்லாம் இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே, அதாவது உங்கள் மண்டை மேலே இருந்த அந்த மன அழுத்தம் இப்போ பாதத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இனி அப்படியே வெளியில் போயிட போகுது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் இந்த ராகு என்கின்ற ஒரு சர்ப்ப கிரகம் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஆசை உணர்வுகளை தூண்டிவிட்டு எதையாவது ஒன்று செய்ய வச்சிரும். ஸோ எந்த ஒரு புதிய விஷயங்கள் இந்த கும்பராசி என்பர்கள் ஆரம்பித்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. குடும்பத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார், உங்கள் ராசி அதிபதி இருக்கார். இப்போ நீங்கள் குடும்பத்தின் மீது ஒரு கவனம், ஒரு எண்ணம் செலுத்துவீர்கள். ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிந்திருப்பீங்க, வேலைக்காக பிரிந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு உபத்திரம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த கும்பராசி என்பர்கள் இப்போ அந்த அளவுக்கு இப்போ இல்லை. ஒரு அந்நோனியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. ஏன்னா குரு என்கின்ற அந்த 2ஆம் அதிபதி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு சிறப்பை தரக்கூடிய அம்சம். இப்போ சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கார். அப்போ வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மைங்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இப்போது பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை உதயமாக்கும். அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த மாதத்தில் சில செயல்களை நீங்கள் செய்வீர்கள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாக்கு மட்டும் சரியான முறையில் உபயோகிப்பது நல்லது. ஏன்னா கோபம் வரும், டென்ஷன், ப்ரெஷர் அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன் சொல்கிறேன்னா
இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ செவ்வாயும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கிறது. செவ்வாய்ங்கிறது ஒரு கோபக்கார கிரகம். அப்போ கோபத்தையும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க. அப்போ 3ஆம் அதிபதியாகி அவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த மாதம் போட்டிங்கன்னா அது வலியை கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா 3 அப்படிங்கிறது எழுத்தை குறிக்கக்கூடிய எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். ஏன்னா புதனும் வக்ரகதியில் இருக்கார், 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். அப்போ எந்த டாக்குமெண்ட் எந்த எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை, கையொப்பம் சார்ந்த விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத இந்த கும்பராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் அதிபதி 8ல் போய் மறைய போகிறார். அப்போ சகோதர விஷயத்தில் கவனம். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ரீதியாக சில தொந்தரவுகள், அல்லது உங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பு. ட்ராவல் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக அமையும். பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாரும் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை, ஏதாவது ஒரு மெசேஜ் வருதோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதோ, உங்களுக்கு சில விஷயங்கள் வருகின்ற விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். ஏமாற்றி விட்டுருங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரன். அதாவது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அவர் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மை தரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த சுக்கிரன் இந்த மாதம் 10ஆம் தேதி வரை, ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார். பாக்யாதிபதி சுகாதிபதி பாக்யமா ஸ்ட்ராங்காக இருக்கார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆடி 10ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போய் அமர்கிறார். அப்போது சுப கிரகம் 5ல் போகும்போது ஒரு கோணத்துக்கு திரிகோணத்துக்கு போகும்போது நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். அங்கே ஏற்கனவே குரு இருக்கார். குருங்கிறது யார்? லாபாதிபதி. உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவன், தனத்தை தரக்கூடியவன் குரு. ஸோ அவனோட பாக்யாதிபதியும் அங்கே போய் இணைகிறது. அப்போது இந்த காலகட்டம் கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நினைத்தது நிறைவேறும், தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். குழந்தைகளுக்காக எதையாவது ஒன்று நல்லது பண்ணுவீங்க. குழந்தைகளால் உயர்வு உண்டு, குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. அப்போது குழந்தைகளுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் அது இதுன்னு ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் தீர்த்திடலாம், அதை கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள், பாக்கிய ரீதியாக சில நன்மைகள். ஏன்னா இந்த காம்பினேஷன் ஒரு அற்புதமான காம்பினேஷன். சுக்கிரனும் குரு இணையுது. அப்போ தனத்தில் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும், எந்த வியாபாரம் செய்தாலும், எதை செய்தாலும் இந்த ஆடி மாதம் ஒரு 4 காசு சேர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும். ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேரும் இணைஞ்சு லாபஸ்தானத்தை பார்க்குறது. இவங்க 2 பேரும் பொருளாதாரத்துக்கு கிரகங்கள். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சி, சந்தோஷம், உல்லாசம் சார்ந்த விஷயங்கள், நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மை, ஆன்மீக எண்ணங்களில் ஈடுபடுவது, அதற்கு உண்டான ஒரு சில தன்மைகளை கொடுப்பது, சமூக காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான். ஒரே விஷயம் என்னன்னா, செவ்வாயும் சனியும் சேருது. விரையாதிபதி 8ஆம், அதாவது செவ்வாய்ங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா, அவர் 8ல் போய் அமர்கிறார். அப்போ என்னன்னா ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும்.
இப்போ நீங்கள் எந்த தொழில் எந்த வேலை இருந்தாலும் ஒரு ப்ரெஷருங்கிறது இப்போது அது சர்வ சாதாரணமாயிருச்சு. பட் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கோபம் வரும். வேலை செய்கிற இடத்துல உங்களை எதையாவது டெம்ப்ட் பண்ணுவாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அல்லது உங்கள் மேலதிகாரிகள் ஏதாவது ஒன்று குறை சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். பட் அரசு காரியங்கள், அரசு எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வத்தை தூண்டும். ஏன்னா இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் போய் 6ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 6ல் இருக்குது, 7ஆம் அதிபதியும் 6ல் இருக்குது. அப்போது கணவன் மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்கும். அப்போ வேலை என்கின்ற அமைப்பு நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றம் இல்லை. என்ன கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதம் கடக்க வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். செவ்வாய் கோபந்தான் முதல் எதிரி, கோபம் வரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா 8ல் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. அந்த சிகப்பு நிற கட்டிடத்துக்குள்ளே நுழைகிறது என்கின்ற அமைப்பை அந்த செவ்வாய் கொடுக்கறதுனால ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கு இந்த மாதம் நீங்கள் போக வேண்டியதில்லை. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கனால ஹீட்டு, உஷ்ணத்தன்மைங்கிறது உடல் ரீதியாக சில சமயங்களில் ஏற்படுத்தும். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த நிறைய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பிரச்சனை ஒரு வருது அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் காதலிலும் ஒரு சிலருக்கு ஈடுபடுத்தும். அந்த காதலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இந்த காலகட்டம் கடக்க வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஆக மொத்தம் இந்த குரு சுக்கிரன் இணைந்து லாபஸ்தானத்தில் பார்க்கும்போது நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல அதிசயம். அதாவது அதிசயம் அப்படின்னு என்ன, உங்களுக்கு நினைச்ச ஒரு விஷயம், நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லுவேன். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஸ்ரீரங்கத்தில் போய் வழிபாடு செய்தீர்கள் என்றால் தனம் சார்ந்த விஷயங்கள், லாபம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது, எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.